வணக்கம், என் பெயர் டாக்டர் குருதவன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பயோபிடி பற்றி பேசப் போகிறோம். அதாவது யங் ஆன்செட் ஆஃப் பார்கின்சன்ஸ் நோய். இப்போது பார்கின்சன்ஸ் நோய் நாம் பெயரை எடுத்தால் கம்பும் நோயாளி அப்படின்றது நமக்கு தெரிகிறது. கைகள், கால்கள், கம்பம், கழுத்து குலுங்குகிறது. ஆனால் நமக்கு பார்கின்சன்ஸ் என்பது 60, 70, 80 வயதுடைய நோயாளிகளுக்கு மட்டுமே ஏற்படக்கூடியது என்று தோன்றுகிறது. அது உண்மை அல்ல. இப்போது பார்கின்சன்ஸ் நோய் அதிகமாக காணப்படுகிறது மற்றும் சுமார் 30-40% நோயாளிகள் பார்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்படவில்லை. அவர்கள் யோபிடிகே, அதாவது இளம் வயதில் தொடங்கும் பார்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது 20, 30, 40 வயதுடைய மனிதர்களுக்கு உள்ளே பார்கின்சன்ஸ் நோய் உருவாகி வந்தால் அது அதிக கவலைக்குரிய விஷயமாகிறது. ஏனெனில் அவர் 40 வயதுடையவராக இருந்தாலும் அவர் 40 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார். அதில் அவர் நடக்க, எழுந்து, உட்கார்ந்து எல்லாவற்றையும் செய்துள்ளார். மற்றும் அவரது நோய் இங்கே நின்றுவிடாமல் தொடர்ந்து வளர்ந்தால் அடுத்த 5, 6 ஆண்டுகளில் வயிறு முழுமையாக ஆகிவிடும். அதாவது அவரது வாழ்க்கையின் 30 ஆண்டுகள் வீணாகிவிடும். இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே கைகளை மடக்கி உட்கார முடியாது. நாங்கள் காத்திருக்க முடியாது. சிண்டோபா தரும் நிம்மதி ஒரு அதிசயமாக இருக்கலாம், ஆனால் அது தற்காலிகமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு நேரத்திற்கு பிறகு நீங்கள் சிண்டோபா கீடோசின் அளவை அதிகரிக்க வேண்டும். உங்கள் மூளையின் திசு பலவீனமாகி வருகிறது. அது பலவீனமாகி வருகிறது. உங்கள் நரம்பு அமைப்பு சீராகி வருகிறது. உங்கள் உடலின் மூளையில் டோபமின் வெளியீடு குறைந்து வருகிறது. நீங்கள் சிட்கோவை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் நீங்கள் உயிர் வாழ முடியும். ஆகையால் இங்கு உங்கள் நிலையை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அதில் விரைவாக செயல்பட வேண்டும். உங்கள் முழு தினசரி பழக்கவழக்கத்தை மாற்ற வேண்டும். உங்கள் உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டும். இதற்காக நீங்கள் எந்த ஒரு விலையையும் செலுத்த வேண்டியிருந்தாலும் அவை அனைத்தும் சிறியது. இந்த நோயை வளர்ப்பதிலிருந்து முதல் மாற்றம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் பழக்கவழக்கத்தில் முதலில் அந்த காரணிகளை, சில எண் காரணிகளை அடையாளம் காண்பீர்கள். அதனால் பார்கின்சன் உங்களுக்கு இந்த வயதில் எங்கு 99% மக்களுக்கு இல்லை. உங்கள் வயதின் 99% மக்கள் உலகம் முழுவதும் பார்கின்சன் உங்களுக்கு உள்ளது. ஏனெனில் நீங்கள் 99% மக்களும் செய்யாததை செய்தீர்கள். இப்போது அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறேன். உங்கள் மனதில் அதை பகுப்பாய்வு செய்யுங்கள். அது உங்களுக்குள் இருக்கலாம். அதை இன்று முதல் முடித்து விடுங்கள். முதல் விஷயம். நீங்கள் இரவில் விழித்திருக்கிறீர்களா? ஏதேனும் காரணத்திற்காக இரவு வேலை இருக்கிறதா? அல்லது இரவில் உட்கார்ந்து இணையத்தை பார்ப்பதா? அல்லது காதலியுடன் பேசுவதா? ஏதேனும் காரணம் நீங்கள் தினமும் இரவில் விழித்திருக்கிறீர்களா? இது நீண்ட காலமாக இருந்தால் அது மிகப்பெரிய காரணம். 2வது காரணம். நான் சொல்றேன். உங்கள் மன அழுத்தம் அதிகம். அது நிதி சிக்கல் இருந்தாலும், உங்கள் வேலைக்கு சம்பந்தப்பட்ட சண்டை இருந்தாலும், அங்கு அரசியல் நடந்து கொண்டிருந்தாலும், வேலை அழுத்தம் அதிகமாக இருந்தாலும், இது 2வது காரணமாக இருக்கலாம். 3வது காரணம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றோர்கள் அல்லது உங்கள் பாட்டி, தாத்தா அல்லது உங்கள் உறவினர் யாருக்காவது முதிய வயதில் பார்கின்சன் இருந்ததா? சரி. இந்த 3 காரணங்களில் ஏதேனும் ஒரு காரணம் இருந்தால் அதுவே காரணம். உங்கள் பார்கின்சனுக்கு இப்போது மாற்ற வேண்டியது என்ன? உங்கள் மனநிலையை மாற்ற வேண்டும். உங்களுக்கு தொல்லை தரும் விஷயங்களை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர், வேலை எது காரணமாக இருந்தாலும் அதை வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். நீங்கள் மனதளவில் வலிமையானவராக இருக்க வேண்டும். இப்போது போதும். இப்போது என் முறை. இப்போது வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்துவேன். வாழ்க்கை கட்டுப்பாடு. வாழ்க்கையின் கட்டுப்பாடு என்னிடம் இருக்காது. என் கட்டுப்பாடு வாழ்க்கையின் மீது இருக்கும். இன்றைக்கு பிறகு உங்களுக்கு உணவும் பானமும் உண்டு. உடல் கட்டமைப்புக்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும். அதாவது உங்கள் உணவில் நல்ல புரதம் இருக்க வேண்டும். வைட்டமின்களும் இருக்க வேண்டும். உங்கள் தினசரி பழக்கம் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் தினசரி பழக்கத்தில் உடலை வழிபடும் மனிதரைப் போல இருக்க வேண்டும். காலையில் எழுந்திருத்தல், வேலைக்குச் செல்வது, உடற்பயிற்சி, பாகிஸ்தானுக்குச் செல்வது, என் வேலையை முடிப்பது, மாலையில் திரும்பி வருவது, ஸ்விம்மிங்கிற்குச் செல்வது, பேட்மிண்டன் விளையாடுவது, நண்பர்களைச் சந்திப்பது.
நீங்கள் சமூகமயமாக்குவதற்காக செய்யும் எந்த ஒரு செயல்பாடும், நண்பர்களை சந்திப்பதற்காக செய்யும் எந்த ஒரு செயல்பாடும் வீட்டில் இருக்காது. அது பூங்காக்களில் இருக்கும். அது கிளப்புகளில் இருக்கும். விளையாட்டுகளை விளையாடும்போது இருக்கும். இதனால் உங்கள் உடற்பயிற்சியும் நடக்கும் மற்றும் நீங்கள் மக்களுடன் சமூகமயமாக்கவும் முடியும். உணவில் காய்கறிகளின் அளவை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் கீரை, பசலை கீரை, வெந்தய கீரை அவற்றை சேர்க்கவும் நீங்கள் பழகியுள்ளீர்கள். நான் சொல்லவில்லை. எதுவும் இல்லை. எனவே கோபியால் செய்யப்பட்ட உலர்ந்த பரோட்டாக்களை சாப்பிட வேண்டாம். நாளில் எவ்வளவு சாப்பிட வேண்டும் அவ்வளவு சாப்பிடுங்கள். பிரச்சனையும் இல்லை. சப்பாத்திகள் இன்று முதல் நிறுத்துங்கள். பருப்பு சப்பாத்தி, சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி, கீரை சப்பாத்தி, மணம் விரும்பியதை சாப்பிடுங்கள். எவ்வளவு சாப்பிட வேண்டும் அவ்வளவு சாப்பிடுங்கள். நீங்கள் சாப்பிடக்கூடாதது ஜங்க் உணவு. நீங்கள் உங்கள் கையிலிருந்து எந்த ஒரு பணத்தையும் செலவழித்து வெளியிலிருந்து உணவை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது தவறாக வந்தது. நீங்கள் கச்சா பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் உணவு தயாரிக்க வேண்டும். நீங்கள் கோழி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், எந்த உணவையும் சாப்பிடலாம். அதுதான் விஷயம். நீங்கள் இந்த 3 பெரிய மாற்றங்களைச் செய்தால், அதாவது உங்கள் உடற்பயிற்சி வழக்கத்தை அமைத்தால், உங்கள் உணவை மாற்றினால், அந்த காரணியை நீக்கிவிடுவீர்கள். இந்த 3 விஷயங்களையும் ஒரே நேரத்தில் செய்தால், குறைந்தபட்சம் உங்கள் நோய் இங்கிருந்து அதிகரிக்காது. முடிந்தது. இப்போது ஏற்பட்ட சேதத்தை மீட்டெடுக்க வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த எல்லா விஷயங்களும் வேலை செய்யாது. ஆனால் அதற்காக நாம் இதை செய்யாமல் விடக்கூடாது. குறைந்தபட்சம் இதனால் நமது நோய் மேலும் முன்னேறாது. அதிகரித்தாலும் மெதுவாகவே அதிகரிக்கும். இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நமக்கு ஒரு நீண்ட காலத்தை கடக்க வேண்டும். நீங்கள் 40 வயதானால் 40 ஆண்டுகளை கடக்க வேண்டும் என்றால் அது நோயுடன் எளிதல்ல. எனவே உங்கள் வாழ்க்கையையும் கட்டுப்பாட்டையும் உங்கள் கையில் எடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் எடுத்த நாளில் நீங்கள் பார்கின்சனை வென்றுவிடுவீர்கள். வென்றுவிட்டீர்கள். ஏனெனில் பார்கின்சன் என்பது நீங்கள் ஒரு காரணத்தால் பெற்ற ஒரு நோயாகும். அந்த காரணத்தை நீக்கிவிட்டீர்கள் மற்றும் நீங்கள் சொன்னீர்கள், "சர்பான் இது போதும். இப்போது என் முறை." அங்கே நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். ஒரு மாற்றம் ஏற்படுகிறது மற்றும் அது அவசியம். எனவே நான் நம்புகிறேன். இதனால் பல விஷயங்கள் மாறுகின்றன. ஆனால் செல்லும் முன் நான் சில உங்கள் போன்ற நோயாளிகளை சந்திக்க விரும்புகிறேன். அதனால உங்களுக்கு புரியும். நான் மட்டும் சாக்க இல்ல. என்னைப் போன்ற மற்றவர்களும் உள்ளனர். பீட்பா மற்றும் அவர்களும் இதே போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் அதை கடந்து வந்தால் நானும் இந்த பாக்கி நோயை வெல்ல முடியும்.